நான் இக்னோர் பண்ண சின்ன சின்ன விஷயம் தான் என் ஹேர் ஃபால்க்கு பெரிய ரீசனாக இருந்துச்சு. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் ஹேர் க்ரோத் அப்புறம் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் ஆனதை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வெந்தயம் கொஞ்சம் எடுத்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுக்கணும். வெந்தயம் வந்து ஸ்கேல்ப்பை நரிஷ் பண்ணும், ஹேரில் இருக்க ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். தென் ரைஸ் வாட்டர். ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஒரு 4 hours ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் வாட்டர் ஹேருக்கு நல்லா நேச்சுரலாகவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். தென் செம்பருத்தி பூ அப்புறம் இலை, அது ரெண்டுமே ஹேரை நல்லா சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு பூவில் இருக்க இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இது ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மாற்றும். நிறைய பேர் ஹைபிஸ்கஸ் டீயும் குடிப்பாங்க ஹேர் க்ரோத்துக்கு. தென் கரி லீவ்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேரோட ரூட்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மாற்றும். அதுக்கப்புறம் ஆனியன் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபைனலாக அலோவேரா, இதை நேச்சுரல் கண்டிஷனர்னே சொல்லலாம். ஹேர் ட்ரையாக இருக்கிறது, ஃப்ரிஸியாக இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷன்னா அது அலோவேரா தான். அண்ட் இது ஸ்கேல்ப்புக்கு நல்ல கூலிங்கான ஃபீல் கொடுக்கும். ஆக்சுவலி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அலோவேரா யூஸ் பண்ணி குளித்தோம் அப்படின்னா நல்ல ட்ரைனஸ்லாம் கண்ட்ரோல் ஆகி ஒரு கண்டிஷ்னர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இதை நீங்கள் ஸ்பூனில் எடுத்ததுனா இன்னும் கொஞ்சம் பல்ப் ஈஸியாக இருக்கும். எனக்கு கத்தியில் எடுத்தே பழக்கமாகிடுச்சுன்றனால நான் கத்தியிலேயே எடுத்துட்டேன். இந்த பல்ப்லாம் நீங்கள் சாப்பிட கூட செய்யலாம். இது உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் அரைச்சிருப்போம்ல, அதனால் 2 times 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 செம்பருத்தி பூ, 4 செம்பருத்தி இலை அண்ட் 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் அரிசி, இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. எங்கள் மிக்ஸி ஜார் அவ்வளோக்கா அரைக்காதுன்றனால இதை நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக ஆயிலும் இருக்கக்கூடாது. கோகோனட் ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணி லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. தென் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் எங்கெல்லாம் நிறைய கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இதை நல்லா அப்ளை பண்ணி ஹேருக்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மேலே ஹெட் மட்டும் இல்லாமல் கீழே ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஹேர் வந்து ஸ்மூத்தனாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் அதை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணணும். 1 time 2 time ஃபாலோ பண்ணிட்டு நிப்பாட்டிட்டா அடுத்து அதுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 or 2 months வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தென் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 30 minutes கிட்ட வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் குளிக்கிற தண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. நான் எங்கள் ஊர் சைடு வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணின்றனால நான் எப்போவுமே மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும். ரொம்ப வார்மாவோ இல்லை கோல்டாகவோ இருக்க தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தண்ணினாலேயுமே ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 weeks ஒன்ஸ் வந்து பில்லோ கவரை கண்டிப்பாக மாற்றிடுங்க. அதுவும் பில்லோ கவர் வந்து சில கவர்ஸ் வந்து முடியை பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணாமல் நல்ல சில்க் கவராக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி முடிஞ்ச அளவு ஹேரை நேச்சுரலாகவே காய விட்டுருங்க. இல்லை ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமாக நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.